ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Techmaima யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போறோம்னா கிளாஸ் வேரியபிள் மற்றும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் சொல்லி பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு, அதில் நான் வெளியில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன் ஈக்குவல் 100. அதுக்கப்புறம் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணுறேன். இதுக்குள்ள நான் வந்து ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு வேரியபிளை பாஸ் பண்ணணும். சரியா? ஸோ மெத்தடுக்கு வெளியில் கொடுத்துருக்க வேரியபிள் எல்லாமே கிளாஸ் வேரியபிள். மெத்தட்குள்ள வரலாம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ ஏன்னா இன்ஸ்டன்ஸ்னா நான் இன்ஸ்டன்ஷியேட் பண்றப்போ ஒரு வேரியபிள் நான் பாஸ் பண்ணுவேன், வேல்யூ பாஸ் பண்ணுவேன். அதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் எடுத்தாச்சு. நான் வந்து இப்போ நான் பிரிண்ட் கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் கொடுத்தா அவுட் வந்துடும். ஸோ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அதாவது கிளாஸ் வேரியபிள். வேற வழி என்னன்னா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்ஸ்டன்ஷியேட் பண்ணணும், அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் 4வது லைன்ல. ஓபிஜே ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட கிளாஸ் நேம். பாருங்க, மார்க்கர்ல போட்டு காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னோட கிளாஸ் நேம். ஸோ ஓபிஜே தான் என்னோட ஆப்ஜெக்ட் நேம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நான் பாருங்க என்ன கொடுத்துருக்கேன், n ஈக்குவல் டு நேம். அப்போ நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும், ரவின்ற ஒரு பேர் நான் பாஸ் பண்ற நேம் கொடுத்துருக்கதால பாஸ் பண்ணிட்டா இப்போ ஆப்ஜெக்ட் டாட் நேம் கொடுத்தா ரவின் காமிச்சிடும். This is what called as instance variable. இந்த instance ஓட வேரியபிள். ஸோ இப்போ என்னோட கிளாஸ் வேரியபிளை நான் ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். இருங்க, ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் கீழே. பாருங்க, print object dot a கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் தான் என்னோட ஆப்ஜெக்ட் நேம், a தான் என்னோட கிளாஸ் வேரியபிள் நேம். சேம் அவுட்புட் வந்துருச்சா? கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியும் வேரியபிள் கிளாஸ் வேரியபிளை கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணியும் கிளாஸ் வேரியபிளை கால் பண்ணலாம். ஆனால் பெஸ்ட் டைப் எதுனா யூ ஹேவ் டு யூஸ் கிளாஸ் நேம் டு கால் த கிளாஸ் வேரியபிள். சரியா? ஸோ modify the class variable. Simple. Class name dot variable name equal to new value. நான் நியூ வேல்யூ பாஸ் பண்ணிட்டேன், அது மாடிஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் செக் பண்ணுறேன், பாருங்க என்னோட கிளாஸ் வேரியபிள் நேம் 100 இருந்தது, நியூ வேல்யூன்னு சொல்லி மாறிடுச்சு. நான் மாத்திட்டேன். இதை கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நான் மாத்தினேன். நீங்க ஒரு வேலை ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி மாற்ற முடியுமானா என்ன நடக்கும்னு பாருங்க. ஆப்ஜெக்ட் டாட் ஏ, ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் நேம், ஏங்கிறது வந்து வேரியபிள் நேம். நான் புதுசாக வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ட்ரைங் டு மாடிஃபை த கிளாஸ் வேரியபிள் வித் ஆப்ஜெக்ட். அதான் நான் பண்ண போறேன். அதையும் நாங்கள் டைப் பண்ணிருக்கேன். இது நீங்க ரன் பண்ணா உங்களுக்கு அவுட்புட் வரும், எரர் வராது. ஆனா இந்த வேல்யூ கிளாஸ் வேரியபிளை மாடிஃபை பண்ணாது. இது புதுசா ஒரு வேரியபிளா இந்த மெத்தட்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடும். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள, ஓபிஜே அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள இந்த வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸ்டூடெண்ட் டாட் சேனா பாருங்க, பழைய வேல்யூ தான் இருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து கிளாஸ், ஏங்கிறது வேரியபிள். முன்னாடி என்ன நேம் நான் இங்கே சேஞ்ச் பண்ண, நியூ வேல்யூ சேஞ்ச் பண்ணா இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் டாட் சே நியூ வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். அதே தான் இங்க இருக்கு. ஆனா இங்க ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணி மாத்த ட்ரை பண்ணேன், மாறிட்ட மாதிரி அவுட்புட் காமிக்குது. இப்போ பாருங்க, நான் ஆப்ஜெக்ட் டாட் நேம்னு கொடுத்தா என்ன வருதுன்னா ரவி, நாங்கள் முன்னாடி பாஸ் பண்ண வேல்யூ. ஸோ என்னெல்லாம் வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டிஐசிடி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் டிஐசிடி ஆட்ரிபியூட் பற்றி, டிக்ஷனரி. ஸோ நீங்கள் வந்து நான் ஆப்ஜெக்ட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறேன் டிக்ஷனரி யூஸ் பண்ணி. நேம்னு ரவின்னு ஒரு நேம் இருக்கு. ஸோ ஏங்கிற இன்னொரு வேல்யூ இருக்கு பாருங்க, கீ அண்ட் வேல்யூ. ஸோ இது கிளாஸ் வேரியபிளை மாடிஃபை பண்ணாது. ஆப்ஜெக்ட் நீங்கள் யூஸ் பண்ணி கிளாஸ் வேரியபிளை மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணால் இப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகி உங்களோட ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ சேம் கான்செப்ட் தான். கேள்வி வந்து நான் என்னோட கிளாஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறேன் டிக்ஷனரி யூஸ் பண்ணி. கிளாஸ்ல என்னெல்லாம் இருக்கு வாங்கி பாருங்க. எங்கிறது வந்து நியூ வேல்யூ இன்ட். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் வேரியபிள்ஸ், கிளாஸ் வேரியபிள் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.